ஹலோ சோல்ஸ். எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உங்கள் லைஃபே பாதிக்கப்பட்டதா உணர்றீங்களா? கேரியர், ரிலேஷன்ஷிப்ஸ், உங்கள் பர்சனல் க்ரோத், இது எல்லாத்துக்குமே எமோஷன்ஸ் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறேன், ரொம்ப சாதாரணமாக உணர்ச்சி வசப்பட்டுறேன், இவர்னால தான் நான் அடிக்கடி எமோஷனல் ஆகுறேன், ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு இவர் என்னை ட்ரிகர் பண்ணுறாரு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருந்ததுன்னா இந்த புத்தகம் உங்களுக்கான புத்தகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஹவ் எமோஷன்ஸ் ஆர் மேட். டாக்டர் லீசா ஃபெல்மன் பேரட் அப்படிங்கிறவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புக்கு இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சைக்காலஜி புக்ஸ் மாதிரி இல்லாமல் முற்றிலும் வேறுபட்டது. எதனாலன்னா 2000 வருஷமாக மெடிக்கல் ஃபீல்டில் சைக்காலஜிஸ்ட்ஸும் டாக்டர்ஸும் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம், எமோஷன்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சலான ஒரு ஃபீலிங். அதாவது இங்கே இந்தியாவில் நான் சுகமாக இருக்கேன் அப்படின்னு என் முகம் காட்டுதுன்னா அதே ஃபீலிங்கை தான் கிரீன்லாண்டில் இருக்கிறவனும் உணர்வான், அதே ஃபீலிங்கில் தான் அண்டார்டிகாவில் இருக்கிறவனும் உணர்வான், அதே ஃபீலிங்கை தான் ஜப்பானில் இருக்கிறவனும் சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவனும் உணர்வாங்கிறது தான் இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பல ரிசர்ச்சர்ஸ் மூலமாக, கிட்டத்தட்ட 2 to 3 decades ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் மூலமாக நம்ம ஆத்தர் பிரேக் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னங்கிறத தான் நம்ம இந்த புக்கில் பார்க்க போகிறோம். இது மூலமாக எப்படி உணர்ச்சிகள், அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதையும் நம்ம ஆத்தர் தெரிவிக்கிறாங்க. இது மூலமாக நம்ம லைஃப்பையும் நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய மொத்த உலகத்தையுமே நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் ஆத்தர் இந்த புக் மூலமாக கொடுக்குறாங்க. சரி, வாங்க நம்ம புக்குக்குள்ளே போவோம். ஆத்தர் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஸோ நிறையா ரிசர்ச்சர்ஸ் எமோஷன்ஸில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னென்ன ரிசர்ச்சர்ஸ் நடந்திருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்ததுல இதுவரைக்கும் நம்பகத்தன்மையோடு இருந்த ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸுக்கு யூனிவர்சல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிறதா ஆத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸா அப்படின்னா என்ன? நம்ம பயோமெட்ரிக் எப்படி தரும் ஆதாருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷனுக்கும் நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காமா, அதே போல் நம்ம பாடிலி ஆக்ஷன்ஸ் மூலமாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காமா, அதே போல் மூளை சம்மந்தப்பட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காமா. ஸோ மொத்தம் 3 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் தான், எல்லாத்துக்கும் பொதுவானது தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரி இது பொதுவானா நம்மளுக்கு என்னப்பா அதில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதனால தான் நம்ம எதையுமே ஒரு பெரிய எமோஷ்னல் பர்சன்ஸாக நம்ம ஹியூமன்ஸை பார்க்காம எமோஷனுங்கிற ஒன்றுக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி தட்டி கழிச்சிட்டு போயிடும். இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சி யார் உட்காந்து புலம்பிட்டு இருப்பா? இதுக்கெல்லாமா ஹார்ட் பிரேக் ஆவாங்க, அவன் பொழப்ப பார்த்துட்டு போவானான்னு நம்ம எக்கனாமிக்கல் பீயிங்ஸாக தான் இருக்கிறோமே தவிர, உண்மையிலே நம்மளோட அடையாளம் அங்கீகாரங்கிறது எதில் இருக்குன்னா, நம்ம மனிதத்தன்மை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த எமோஷன்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ அதுக்காக தான் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு ஒரு முக்கியமான அங்கமாகவும் இருக்கு. ஆத்தர் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிஸ்கஸ்டட் குழந்தைங்க பார்ட்டியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க பர்த்டே பார்ட்டி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் டிஸ்கஸ்டட் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை வைக்கிறாங்க. வர கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட்டை டிஸ்கஸ்டிங்கான முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஆத்தரோடைய ஐடியா. ஸோ அவங்க குழந்தையோட டயப்பரில் ஃப்ரெஷ் கேரட்டை மேஷ் பண்ணி பூசி வச்சிடுறாங்க. அதே போல் சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்ஸையுமே பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கக்கூடிய வகையிலையும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்குற கெஸ்ட் யாருமே ப்ரெசென்ட்டாக ஃபீல் பண்ணலை. என்ன தான் கேரட் மேஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடியதாக இருந்தாலும் கூட டயப்பரில் இருக்குங்கிறத பார்த்தே அவங்க முகம் சுடிக்க ஆரம்பித்தாங்க. இதிலிருந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன உணர்கிறோம், என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறது அந்தந்த இடத்த பொறுத்து தான், அது எந்த இடத்துல நிகழ்கிறது பொறுத்து தான் நம்ம மூளை கனெக்ஷன் மேக் பண்ணும். எவ்வளோ ஒரு பிரேக் த்ரூவான ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? ஸோ இதிலிருந்து ஆத்தர் சொல்ல வர்றது, நமக்கு வர எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள், நம்ம எந்த மாதிரியான விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், யோசிக்கிறோம், இதெல்லாத்தையும் பொறுத்து ஷேப் ஆகுதுங்கிறத சொல்கிறாங்க. இதே எமோஷன்ஸுக்கு நம்ம எப்படி ரெகுலேஷன் பண்ணுறதையும் அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இப்போது ஜென்ரலாக நான் படப்படன்னு இருந்தேன் அப்படின்னா, நான் நர்வஸாக இருக்கேன், ஆங்ஷியஸாக இருக்கேன், நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே பயமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சரியான புரிதல் இல்லாமல் நம்ம ஆங்ஷியஸ்ன்னு சொல்கிறது மூலமாகவும் கூட நம்ம பாடியும் பிரெயினும் அது ஒரு எமோஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்குரிய ரியாக்ஷனையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை தான் வந்து ஆத்தர் எமோஷனல் கிரானுலாரிட்டின்னு சொல்கிறாங்க. சரியான வார்த்தைகள், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், இதை தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுக்குரிய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம எங்கே என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய எமோஷன்ஸை ரெகுலேட்டும் பண்ண முடியும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிற புக்கில் இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. குழந்தைங்க வளர்ச்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்ட நம்ம இப்போ இருந்தே சின்ன வயசுல இருந்தே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது சரி வர அவங்கள சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்மள மாதிரி இல்லாமல் அவங்க ரெகுலேட்டட் பீயிங்ஸாக இருப்பாங்கன்னு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள், அதாவது எமோஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தன்னால் உணர்வு பூர்வமாக வர்ற விஷயங்கள் கிடையாது. நம்ம பார்க்குறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, கற்றுக்கிட்டது, இது எல்லாத்தையும் வச்சு வர்றதுனால நம்ம எப்படி ஒரு கிரிமினலை பார்க்குறோம் அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறாங்க. அப்போ லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமோஷன்ஸ் வந்து அந்த மூமெண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால இவரை நம்ம வந்து தண்டிக்கலாம் அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் லா வந்து போயிட்டு இருக்கே தவிர லா வந்து உட்கார்ந்து எந்த சூழ்நிலை ஒருத்தனை வந்து குற்றம் செய்ய தூண்டுச்சு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே போல் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நிறையா இருக்கிறவங்க அடிக்கடி உடல் உபாதைகளால் பாதிக்கப்படுறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, சரியான சூழ்நிலை, சரியான ஃபுட்டு, இது எல்லாம் கொடுக்கறது மூலமாக எமோஷனல் ஸ்ட்ரெயின் மூலமாக வரக்கூடிய இல்லனஸஸையும் நம்மளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம உடலில் வர எந்த நோயாக இருந்தாலுமே நம்ம அதை பற்றின ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக வச்சுருந்தோன்னா அது சீக்கிரமே குணமடைஞ்சிரும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆத்தரோட இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனுஷனுடைய எவல்யூஷனுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. இந்த இடத்துல தான் ஆத்தர் அனிமலுக்கும் நம்மளுக்கும் இருக்க வித்தியாசம் உணர்றாங்க. இப்போ நம்ம எல்லாமே சோஷியல் கன்ஸ்ட்ரக்டை வச்சு தான் வந்து எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னோன்னா அனிமல்ஸ்க்கு இருக்கிறது இல்லையா அப்படிங்கிறாங்க. அனிமல்ஸ் பயப்படுறது இல்லையா, அனிமல்ஸ் வந்து கோவப்பட்டு கடிக்கிறது இல்லையா, ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லையா, இதெல்லாம் எமோஷன்ஸ் இல்லையா? அப்போது அனிமல்ஸ்க்கு எங்கேருந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் வருது? அதையும் வந்து ஆத்தர் எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பிஹேவியர் தானே தவிர நம்ம தான் அந்த இடத்துல அதை ஒரு எமோஷனாக உருவாக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல கூட நம்ம ரேஷனாலிட்டியை தான் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் ஆத்தர் வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்து மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா நம்மளை மெருகு ஏற்றிக்கிறதுக்கு நம்மளை முதல்ல உணருதல் அவசியம். அதே போல் இன்னொரு மனுஷன் எமோஷனாக ரியாக்ட் பண்ணுறான்னா அந்த ரியாக்ஷனுக்கு பின்னாடி அவன் மட்டுமே இருக்காங்கிறத பார்க்காம அவனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் இதை எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள உறவுகள் மேம்படும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இன்னுமே ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்கிறதையும் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இதுக்காக டெடிகேட்டட் கிளப்ஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், கமிட்டிஸ் கூட வந்து வச்சுக்கலாம், அந்த எமோஷனல் ஹெல்த்துக்கு டெண்ட் ஆகிற மாதிரி. இப்போ எல்லாருமே மென்டல் ஹெல்த்துன்னு எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்கிற மாதிரி எமோஷன்ஸை புரிஞ்சுக்க மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம செலவு பண்ணுற இதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ ரிசர்ச் மூலமாக நம்ம இனிமேல் வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம், இனிமேல் நம்ம என்ன வந்து யோசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா எமோஷன்ஸுங்கிறது ஏதோ ஸ்டாண்ட் அலோனாக வரக்கூடிய ஒரு விஷயம், ஈவெண்ட்டு கிடையாது. அதுக்கு பின்னாடி பல முகங்கள் வந்து இது இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எமோஷன் ஆகிறதுக்கு நான் காரணமாக இருக்கேன், நீங்கள் எமோஷனாக இருக்க நம்ம சிஎம் காரணமாக இருக்காரு, இல்லைன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி காரணமாக இருக்குது, இல்லைன்னா நம்ம கண்ட்ரி காரணமாக இருக்குது, இல்லை பக்கத்து கண்ட்ரி காரணமாக இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்கும். இது எல்லாமே புரிஞ்சு நம்ம நடக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கை வந்து மேன்மை அடையும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு எமோஷன் புக்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஹோலிஸ்டிக் ஹியூமன். நன்றி, வணக்கம்.